ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு இஆர் ஸ்டடி ஜோன். நம்ம இப்போ பாலிட்டியில் அடுத்து யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி மொத்தம் 4 டாபிக் பார்த்துருக்கோம். மேக்கிங் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், ப்ரியாம்பிள், திரும்ப சாலியன்ட் ஃபீச்சர்ஸ், மூணு டாபிக் பார்த்துருக்கோம். இது 4வது டாபிக். ஓகேவா? யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி. அதாவது இந்தியாவுங்கிற ஷேப் இந்தியாவுக்கு எப்படி கிடச்சது, இந்தியாவில் இருக்க யூனியன் அண்ட் டெரிட்டரி அது எப்படி இது பண்ணியிருக்காங்க, அதுக்கடுத்து கான்ஸ்டியூஷனில் இதுக்கான என்ன ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் யூனியன் அண்ட் டெரிட்டரி. நம்ம இந்தியாவுக்கு எப்படி ஷேப் கிடச்சுங்கிறத நம்ம ஸ்டோரி மாதிரி அங்கங்கே பார்ப்போம். திரும்ப அதற்காக கண்டென்ட்டும் ரொம்ப முக்கியம், அதையும் பார்ப்போம். ஓகேவா? திரும்ப இப்போ வேறு என்ன சொல்லலாம், வேறு இது நியூ சிலபஸ் படி தான் நம்ம இனிமேல் மூவ் ஆகும். ஸோ அதில் அது பேஸ் பண்ணி தான் இந்த யூனியன் அண்ட் டெரிட்டரிஸ், அதாவது இந்த ஜிகேல சிலபஸ் எதுவும் சேஞ்ச் பண்ணலை. அதை 2 யூனிட்டை மெர்ஜ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. வேறு எனக்கு கொஸ்டின்ஸ் நாங்கள் எவ்வளோ கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாலிட்டிலேருந்து 15 கொஸ்டின்ஸ் கேட்போம்ட்டுருக்காங்க. ஸோ ஒரு பாலிட்டி ஒரு மேஜர் ரோல் தான் ப்ளே பண்ண போகுது. சரியா? மேஜர் ரோல் தான் ப்ளே பண்ண போகுது. ஓகேவா? ஸோ அதனால் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு என்னென்னா நேம் அண்ட் டெரிட்டரி ஆஃப் தி யூனியன். அதாவது இப்போ நம்ம ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி பார்ப்போம். சரியா? நம்ம ஆர்டிக்கல், அதாவது ஃபஸ்ட் ஆர்டிக்கல் நம்ம கான்ஸ்டியூஷனில் எழுதுனா நேம் அண்ட் தி டெரிட்டரி ஆஃப் தி யூனியன் அப்படின்னு சொல்லி தான் எழுதுனாங்க. அதாவது ஆர்டிகல்ஸில், அதாவது இந்த கான்ஸ்டியூஷன் புக்கில் இருக்குல்ல, அதில் இந்தியா எப்படி எழுதியிருக்காங்கன்னா இந்தியா தட் இஸ் பாரத் அப்படிங்கிற இதில் தான் எழுதியிருக்காங்க. சரியா? இந்தியா பாரத்னு சொல்லலாம். இது ஒரு ட்ரெடிஷ்னல் நேமாக இருந்திருக்கு. இந்தியாங்கிறது என்னென்னா மாடர்ன் நேமாக நம்ம சூஸ் பண்ணி அதுதான் இந்தியா தட் இஸ் பாரத் அப்படி தான் நம்ம கான்ஸ்டியூஷனில் தான் ஃபஸ்ட் ஆர்டிக்கல். சரியா? ஆர்டிக்கல் ஃபஸ்ட் என்னென்னா நேம் அண்ட் டெரிட்டரி ஆஃப் தி யூனியன். யூனியன்னா இங்கே இந்தியாவை குறிக்கும். சரியா? நம்ம கண்ட்ரியோட நேமும் அதில் என்னென்ன டெரிட்டரிஸ், அதாவது டெரிட்டரிஸ்னால் மற்ற எந்தெந்த பிளேசஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற மீனிங். சரியா? அதை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம இந்தியாவோட பேர் என்னென்னா இந்தியா தட் இஸ் பாரத். அதாவது நம்ம இந்தியான்னு கூப்பிடலாம், அதை பாரத்னு சொல்லலாம். ஓகேவா? அது எந்த தப்புமே இல்லை. இடையில கூட இந்த விஷயம் ரொம்ப சர்ச்சையாச்சு. ஆனால் நம்ம இந்தியா பாரத் ரெண்டுமே சொல்லலாம். ஓகேவா? யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் ரதர் தேன் தி ஃபெடரேஷன் ஆஃப் தி ஸ்டேட்ஸ். சரியா? நம்ம என்னென்னா யூனியன் ஆஃப் தி ஸ்டேட்ஸ், அதாவது நம்ம யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான். சரியா? ஆனால் யூனியன் ஆஃப் தி ஸ்டேட்ஸ் தான் நம்ம இந்தியா. இது அமெரிக்கா பார்த்திங்கன்னா ஃபெடரேஷன் ஆஃப் தி ஸ்டேட்ஸ்னு சொல்லுவாங்க. சரியா? யூனியன் ஆஃப் தி ஸ்டேட்ஸ்னால் நம்ம மாநிலங்களால் ஆன ஒரு இந்தியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னால் ஒப்பந்தம். இப்போ அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு அமெரிக்கா கொடுத்துருக்காங்க. அமெரிக்காவில் ஒவ்வொரு மாகாணம் இருக்குது. கலிஃபோர்னியா மாகாணம், நியூயார்க் மாகாணம், வேறு என்னது இருக்குது, வாஷிங்டன் மாகாணம், இப்படிங்கிற நிறைய மாகாணங்கள் இருக்குது. இதில் எல்லாமே இவங்க ஒரு அமௌண்ட் பே பண்ணி அமெரிக்காவை சேர்ந்துருப்பாங்க. இவங்க ஒரு அமௌண்ட் பே பண்ணி நான் உங்களுக்கு புரியுதுக்காண்டி அமௌண்ட் சொல்கிறேன், ஒரு ஒப்பந்தம் மாதிரி. சரியா? நாங்கள் உங்கள் கண்ட்ரியில் இணைஞ்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சேர்ந்துருப்பாங்க. சரி, நம்ம கண்ட்ரி எப்படின்னா, அதாவது ஆல்ரெடி இந்தியாவில் இருந்த பண்ணி அது போக நம்ம வார் மூலமாகவோ இல்லாட்டா உடன்படிக்கை மூலமாகவோ நம்ம சேர்த்துக்கிட்டோம். அப்படி தான் இருக்குது. சரியா? இதை தான் எப்படின்னா, இதுதான் அம்பேத்கர் சொல்லியிருப்பார், இட் இஸ் நாட் மேட் அப் ஆஃப் அக்ரிமெண்ட் பிட்வீன் ஸ்டேட்ஸ். சரியா? நம்ம இந்தியாவில் எந்த கண்ட்ரிக்கு இடையே, எந்த ஸ்டேட்ஸுக்கு இடையிலையுமே எந்த அக்ரிமெண்ட்டுமே மேட் பண்ண, அதாவது எந்த அது என்னது எப்படி சொல்ல, எந்த அக்ரிமெண்ட் மூலமாகவும் நம்ம எந்த ஸ்டேட்ஸுமே எதுவும் சேர்க்கல. நம்ம இது இந்தியாவில் ப்ரெசென்ட் இருக்கிற ஸ்டேட்ஸை நம்ம இந்தியாவோட சேர்த்துருக்கோம். சரியா? இதை நம்ம இந்தியன் கவர்மெண்ட்லேருந்து எந்த ஸ்டேட்டுமே பிரிஞ்சு செல்றதுக்கு முடியாது. சரியா? பிரிஞ்சு செஞ்சுட்டு நம்ம அந்த பிரிஞ்சு செல்ற காரணமாக இருக்கவங்கள கைது பண்ணிவிட்டு இல்லாட்டா அவங்களுக்கு அதுக்கான தண்டனை வழங்கிட்டு நம்ம திரும்பவும் அந்த கண்ட்ரி, அதாவது எந்த ஸ்டேட்டு பிரிஞ்சு போதோ, இப்போ எக்ஸாம்பிள் இப்போ இந்தியாவிலேருந்து ஆந்திராவோ தமிழ்நாடோ பிரிஞ்சு போகணும்னு நினச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பிரிஞ்சுலாம் போக முடியாது. போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த போகணும்னு நினச்சி நாங்கள் அவங்களே பிரிக்கணும்னு நினச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிரிக்க காரணமாக எப்படி ஒரு 10 பேர் இருப்பாங்களா, அந்த 10 பேருமே சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்கள கைது பண்ணிவிட்டு அவங்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுத்துகிட்டு நம்ம இந்தியாவை திரும்ப நம்ம ஸ்டேட் இந்தியா கூட சேர்ந்துக்கணும். சரியா? அது மொத்த மக்கள் கிளர்ச்சி, அதுக்கடுத்து அதுக்கான பேசிக் ரீசன் இல்லாமல், ஆனால் இப்போதைக்கு பிரிஞ்சு போக முடியாது அப்படிங்கிறது தான் அவர் அம்பேத்கர் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறாரு. சரியா? அதாவது எப்படின்னா, நம்ம எந்த அக்ரிமெண்ட் படியும் சேர்க்கலை, நம்ம இந்தியாவில் இருந்த பகுதிகளை இந்தியானு நம்ம திரும்ப காட்டியிருக்கோம், அவ்வளோதான். அதுதான். சரியா? இந்த ஸ்டேட்ஸ்லாம் அவங்க நினச்சா பிரிஞ்சு போக முடியாது அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஓகேவா? இதுதான் ஆர்டிக்கல் 2. சரியா?
யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் ரேதர் தேன் தி ஃபெடரேஷன் ஆஃப் தி ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, யூனியன் ஆஃப் தி ஸ்டேட்ஸ்னால் நம்ம வந்து மாநிலங்களின் ஆன ஒரு சென்ட்ரல், அதாவது யூனியன், ஒன்றியம் அப்படிங்கிறத. இப்போ அடுத்து வந்து டெரிட்டரினா என்னென்னு பார்க்கலாம். சரியா, டெரிட்டரி ஆஃப் தி ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறத, டெரிட்டரினா என்னென்னா அதாவது பகுதின்னு சொல்லுவாங்க. பகுதின்னா எப்படி சொல்லலாம், இப்போ இந்தியாவில் வந்து தமிழ்நாடு ஸ்டேட்டுங்கிறது ஒரு பகுதி, திரும்ப இந்தியா வேறு ஆந்திராங்கிறது ஒரு பகுதி, கேரளாங்கிறது ஒரு பகுதி. இப்படி வந்து எப்படி சொல்லணும்னா டெரிட்டரி ஆஃப் தி ஸ்டேட், அந்த அந்த நிலப்பரப்புகளை கொண்டு வந்து இது பண்ண முடியும், அதுதான் வந்து டெரிட்டரி ஆஃப் தி ஸ்டேட்ஸ்னு சொல்லுவாங்க. திரும்ப இது யூனியன் டெரிட்டரிஸ் வந்து 8 இருக்குது. டெரிட்டரி ஆஃப் தி ஸ்டேட்ஸ் மொத்தம் 28 ஸ்டேட்ஸ் இருக்குது கரண்ட் ஸ்டேஜில். திரும்ப 8 யூனியன் டெரிட்டரி இருக்குது. அதை பற்றி வந்து அதுக்கு இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து ஒரு டெரிட்டரின்னு சொல்லுவாங்க. இப்போ டெரிட்டரிஸ் வந்து வேறு எப்படி கேப்சர் பண்ணும், இதெல்லாம் வந்து நம்ம ஆரம்பத்திலே வந்து ஒருங்கிணைந்த பகுதியாக வந்து இந்தியாவில் இருக்குது. சரியா, டெரிட்டரினா இது மீன்ஸ் ஒருங்கிணைந்த பகுதியாக, அதாவது இப்போ நம்ம வந்து இந்தியாங்கிற ஷேப்புங்கிறது வந்து இந்த 28 ஸ்டேட்டையும் சேர்த்து தான் வந்து நம்ம இந்தியான்னு சொல்லுவோமே தவிர ஒரு ஸ்டேட் மட்டும் நான் தனியாக போகிற மட்டும் போயிட்டோம் அப்போ வந்து அது இந்தியாவுக்கு ஷேப் கிடைக்குமா, கிடைக்காது. ஸோ வந்து இந்த 28 ஸ்டேட்டுங்கிறது வந்து நம்ம வந்து அது அப்படியே ஆல்ரெடி வந்து ஒருங்கிணைந்து கிடைத்த பகுதி. ஓகேவா, அதை பற்றி சொல்கிறது தான் வந்து டெரிட்டரிங்கிறது. திரும்ப டெரிட்டரிஸ் வந்து இப்போ டெரிட்டரிஸ் வந்து புது டெரிட்டரிஸை நம்ம அக்வயர் பண்ணலாம். அது எப்படிலாம் நம்ம அக்வயர் பண்ணலாம்னா ட்ரீட்டி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ட்ரீட்டி மூலமாக வந்து அக்வயர் பண்ணலாம். ட்ரீட்டினா ஒரு கண்ட்ரியோட சேர்ந்து உடன்படிக்கையை போட்டு வந்து அக்வயர் பண்ணலாம். பர்ச்சேஸ், ஒரு கண்ட்ரிட்ட வந்து இந்த இடத்த எங்களுக்கு கொடுங்கன்னு வாங்கலாம். திரும்ப லீஸுக்கு எடுத்துனா வேறு கண்ட்ரியில் போய் லீஸுக்கு எடுத்து அந்த இடத்த வந்து நம்மளுக்கு சொந்தமாகிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ வெளிநாடுகளில் வந்து இந்த ஐஐடிஸ் நிறுவுறாங்க. திரும்ப வெளிநாட்டில் வந்து நம்ம துறைமுகம் கட்டுறோம், மியான்மரில் கூட துறைமுகம் கட்டுறோம் சைனாவுக்கு ஆப்போசிட்டாக. ஸோ இப்படியெல்லாம் பண்ணுறதுனால வந்து அந்த மாதிரி லீஸுக்கு எடுத்து வந்து பண்ணலாம். திரும்ப பிளப்சிகேட்னா வாக்கெடுப்பு, பொது வாக்கெடுப்புனா எப்படி சொல்லலாம், இப்போ ஒரு கண்ட்ரி இருக்குது, அந்த கண்ட்ரியில் வந்து சில பீப்புள்ஸ் வந்து இந்தியாவில் வரோம், ஒரு பகுதி பீப்புள்ஸ்னு சொல்லலாமே, ஒரு ஒரு ஊர் மக்கள் வந்து நம்ம இந்தியாவில் வாழணும்னு படிக்க, இப்போ சைனா பார்டர்லையோ இந்தியா பார்டர்லையோ இல்லை பாகிஸ்தான் பார்டர்லையோ திரும்ப இங்கே பங்களாதேஷ் பார்டர்லையோ ஏதோ ஒரு பார்டரில் வந்து நம்ம ஒரு பீப்புள்ஸ் வந்து சரி இப்போ நாங்கள் இந்தியாவுக்கு போகணும்னு ஆசைப்பட்றாங்க, எங்களுக்கு வந்து இந்தியாவை தான் பூர்வீகமாக இருக்கணும்னு நினைக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே நம்ம வந்து கவர்மெண்ட்டை கன்சிடர் பண்ணால் நம்ம கவர்மெண்ட் அங்கே போய் ஓட்டெடுப்பு நடத்தி நம்ம வந்து அந்த மக்களுக்கு மெஜாரிட்டி ஆஃப் மக்கள் இங்கே போகணும்னு ஒத்துக்கிட்டாங்கன்னா நம்ம வந்து அந்த பிளேஸை வந்து அந்த கவர்மெண்ட் அஃபிஷியலாக பேசி வந்து நம்ம நினைச்சுக்கிறோம். இப்படி இது வந்து இந்த பப்ளிக் வாக்கெடுப்புங்கிறது வந்து பின்னாடி அப்படி ஒரு பிளேஸை வந்து நினைச்சிருப்பாங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். சரியா, யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் கேன் பி செட்டஸ் வந்து டெரிட்டரி ஆஃப் இந்தியா அப்படின்னு வந்து சொல்லலாம். சரியா, யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான் வந்து நம்ம டெரிட்டரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். ஓகேவா, ஒருங்கிணைந்த பகுதி அப்படிங்கிற மீனிங்கில் வச்சுக்கோங்க. திரும்ப ஆர்டிகல் 2 வந்து என்னென்னா அட்மிஷன் ஆர் எஸ்டாப்ளிஷ் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ். சரியா, புது ஸ்டேட்ஸ் அட்மிஷன் பண்ணுறது, அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது வந்து தான் பற்றி தான் வந்து ஆர்டிகல் சொல்லுது. எப்படி இந்த இது மூலமாக வந்து நம்ம பண்ணலாம். சரி, அட்மிஷன் ஆர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் விச் இஸ் நாட் எக்ஸிஸ்டிங் ஒன் எம்பவர்ஸ். அதாவது இந்த அட்மிஷன் ஆர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுங்கிறது வந்து என்னென்னா நம்ம எதுவுமே நம்மளுக்கு அது தெரியப்படுது, அதாவது ஃபியூச்சரில் நடக்கிறது. சரியா, அது வந்து என்னென்னா அது வந்து அந்த ஃபியூச்சரில் அது நடக்கணும்னா அதுக்கு வந்து முக்கியம் வந்து அதோட பவர் வந்து அந்த விஷயத்தை பண்ணுறதுக்கு வந்து யாருக்கு ரைட்ஸ் இருக்குன்னா பார்லிமெண்ட்டுக்கு தான் ரைட்ஸ் இருக்குது. அதாவது நம்ம ஓட்டு போட்டு, அதாவது அந்த கட்சி எந்த கட்சி ஆளுங்கட்சியில் இருக்கோ, எந்த கட்சி எதிர்கட்சியாக இருக்கோ, அதாவது நம்ம அப்போ ஆளுங்கட்சி எதிர்கட்சி தாண்டி நம்ம ஓட் பண்ணுறோம்ல எம்பிஸ் எம்எல்ஏஸ், அவங்க கையில் தான் இருக்குது. சரியா, பார்லிமெண்ட்னாலே அவங்க தானே அந்த எம்பிஸ் அவங்க கையில் தான் வந்து இருக்குது. ஓகேவா, ஸோ வந்து இது வந்து எப்படின்னா அவங்க தான் வந்து ஒரு ஸ்டேட்டை வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ண, அதாவது உள்ள அட்மினிஸ்ட் பண்ணுறதா, இல்லாட்ட புதுசாக ஒரு ஸ்டேட்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணோம்னா அது வந்து என்னென்னா இது யார் கையில் இருக்குது, பார்லிமெண்ட் கையில் தான் இருக்குது. இது எக்ஸாம்பிளுக்கு வந்து பாண்டிச்சேரி எடுத்துக்கலாம். பாண்டிச்சேரி வந்து நம்ம வந்து ஃப்ரெஞ்சு கண்ட்ரோல் வருது, நம்ம வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் போட்டு வந்து நம்ம இந்தியா கண்ட்ரோலில் வந்து திரும்ப கொண்டு வந்துட்டோம். அவங்க ஃப்ரெஞ்சு வந்து நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. சரியா, அதுக்கடுத்து வந்து நம்ம என்ன பண்ணோம், அந்த பாண்டியை வந்து நம்ம இந்தியா கூட இணைச்சிக்கிட்டோம். சரியா, அந்த ஃப்ரெஞ்ச் கண்ட்ரோல் மூலமாக, ஃப்ரெஞ்ச் கண்ட்ரோலில் இருந்த பாண்டிச்சேரியை வந்து நம்ம வந்து என்னென்னா இருந்தது, அவங்க வந்து ஃப்ரெஞ்சு நம்மளுக்கு பாண்டிச்சேரிக்கு வந்து சுதந்திரம் கொடுத்து போயிட்டாங்க. பாண்டிச்சேரி வந்து எந்த பகுதியிலுமே சேராமல் ஒரு தனி ஊராக வந்து அங்கே இருந்தது. பாண்டிச்சேரினா இப்போ இருக்க புதுச்சேரி. சரியா, அது வந்து இருந்தது. அது அப்போது வந்து என்னாச்சு, அவங்க இந்தியன் கவர்மெண்ட்டை கூட சேர விரும்பினாங்க. ஸோ ஒன்று வந்து நம்ம வந்து என்னென்னா ஒரு அமெண்ட்மெண்ட் மேட் பண்ணி வந்து இந்த பாண்டிச்சேரி வந்து நம்ம இந்திய பகுதிக்குள்ளே இணைஞ்சிக்கிட்டோம். இப்படி தான் வந்து நம்ம வந்து ஒரு கண்ட்ரியோ ஒரு பகுதியோ நம்ம கூட இணைக்கணும்னா இந்த மாதிரி ஒரு அமெண்ட்மெண்ட் போட்டு வந்து நம்ம இணைச்சிக்கலாம். ஓகேவா, திரும்ப ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ் அண்ட் அல்ட்ரேஷன் ஏரியாஸ் பவுண்டரிஸ் நேம்ஸ் எக்ஸிஸ்டிங் வித் தி ஸ்டேட். சரியா, இந்த பவர் வந்து என்னென்னா பார்லிமெண்ட்டுக்கு தான் இருக்குது. சரியா, அதாவது புதுசாக ஏதாவது ஸ்டேட்டை உருவாக்கணும்னு வச்சுக்கோ, இப்போ தெலுங்கானா உருவாக்குறாங்க, அந்த மாதிரி உருவாக்குறது. திரும்ப அல்ட்ரேஷன் ஆஃப் ஏரியாஸ் பவுண்டரிஸ் நேம்ஸு, இதெல்லாம் இப்போ ஒரு ஏரியாவுக்கு வந்து ஒரு ஏரியா, அதாவது அல்ட்ரேஷன் ஏரியா, இப்போ ஏரியா வந்து இந்த ஸ்டேட்லேருந்து அந்த ஸ்டேட்டுக்கு கொடுக்கணும், அந்த மாதிரி. திரும்ப பவுண்டரிஸ், அந்த ஏரியாவுக்கான பவுண்டரிஸு. திரும்ப நேம்ஸ் ஆஃப் தி ஸ்டேட், இப்போ ரீசெண்டாக கூட இந்த போர்ட் பிளேருக்கு கூட நேமை மாற்றினாங்க, அது என்ன பேர்னு டக்குன்னு எனக்கு நான் வர மாட்டேங்குது, அந்த மாதிரி நேம் மாற்றுறாங்களோ, அப்படி வந்து இது பண்ணுறதுனால வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ கேரளாங்கிறத வந்து கேரளான்னு மாற்றுறாங்க. அது வந்து எப்படின்னா அவங்களோட இதில் சட்டசபையில் வந்து ஒரு பெரும்பான்மையை நிரூபித்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்புவாங்க. அவங்க வந்து இவங்க அது பேர்
அது யார் பார்லிமெண்ட்டில் வந்து எல்லா எம்பிஸ்ட்டையுமே கன்சல்ட் பண்ணுவாங்க. கன்சல்ட் பண்ணிட்டு அதை வந்து ஒரு பில் மாதிரி பாஸ் பண்ணிவிட்டு திரும்ப அது ஆர்டினரி பில் தான், மெஜாரிட்டி பில் ஆர்டினரி பில் மாதிரி பாஸ் பண்ணிட்டு அவங்க வந்து அதை வந்து நிறைவேற்றுவாங்க. சரியா? இது வந்து எங்கன்னா கடைசியில் வந்து பவர் வந்து பார்லிமெண்ட் வந்து இதை மாற்றாட்டினோட விட்டுரும். ஓகேவா? அந்த மாதிரி வந்து பார்லிமெண்ட்டுக்கு வந்து அதாவது ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ் அண்ட் அல்ட்ரேஷன் ஆஃப் ஏரியாஸ் பவுண்டரிஸ் நேம்ஸ், இதுதான் வந்து ஆர்டிகல் 3. சரியா? இது வந்து தான் யார்கிட்ட பண்ணுறோம். ஆர்டிகல் 2 எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆர் அல்ட்ரேஷனும் பார்லிமெண்ட்டில் தான் இருக்குது. திரும்ப ஃபார்மேஷனும் இது வந்து பார்லிமெண்ட்டில் தான் இருக்குது. சரியா? திரும்ப இருக்கிறது டு ஃபார்ம் நியூ ஸ்டேட்ஸ் வந்து அதாவது ஒரு டு ஃபார்ம் நியூ ஸ்டேட்ஸ்னால் அது வந்து எப்படி வந்து இது பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இதை கொடுத்துருக்காங்க. அதாவது மெர்ஜிங் அண்ட் செப்பரேட்டிங், அதாவது மெர்ஜிங் அண்ட் செப்பரேட்டிங்னா யூனிட்டிக்காண்டி, அதாவது சில இடத்துல வந்து சில விஷயங்கள் வந்து சில பேருக்கு பிடிக்கும், அதனால் வந்து பிடிக்கும்னா இந்த பகுதி மக்களுக்கு அந்த பகுதி மக்கள் பிடிச்சிங்கன்னா அவங்க வந்து யூனிட்டியாக வந்து சேர்ந்து மெர்ஜ் பண்ணி வைக்கலாம். செப்பரேட்டிங் சில பகுதிகள் வந்து பிடிக்காது, அதனாலே வந்து பிரிவாங்க. இப்போ ஆந்திரா தெலுங்கானாவை பிரிச்சாங்களோ அந்த மாதிரிங்கிற மாதிரி பிரிக்க விடலாம். திரும்பி இன்க்ரீசிங் இட்ஸ் ஏரியாஸ், டிமினிஷிங் இட்ஸ் சைஸு, அல்ட்ரேஷன் ஆஃப் பவுண்டரிஸ், அல்ட்ரேஷன் ஆஃப் லிமிட்ஸ். நம்ம சொன்னோம்னா ஒரு நியூ ஸ்டேட்டை ஃபார்ம் பண்ணணும்னா இந்த விஷயங்கள்லாம் வந்து தேவை. சரியா? இது எல்லாத்தையுமே வந்து அவங்க இது பண்ணுறது வந்து யார் கையில் இருக்குன்னா பார்லிமெண்ட் கையில் தான் இருக்குது. சரியா? மேலே சொன்னது தான் இங்கே சொல்லியிருக்காங்க, இது வந்து வேறு மாதிரி சொல்லியிருக்காங்க. அவ்வளோ ஓகே, வேறு ஒன்றும் இல்லை. இது எல்லா கண்ட்ரோலுமே வந்து பார்லிமெண்ட்டில் தான் இருக்குது. அதுக்கு வந்து 2 கண்டிஷன்ஸ் இருக்குது. இல்லையா? எ பில் கேன் பி இன்ட்ரடியூஸ் வித் ப்ரியா ரெக்கமெண்டேஷன் ஆஃப் தி பிரசிடென்ட். ஒரு பிரசிடென்ட் ரெக்கமெண்டேஷனோட ஒரு பில் வந்து பாஸ் பண்ணணும். திரும்ப பிரசிடென்ட் ஹேஸ் டு ரெஃபர் டு கன்சர்ன் தி ஸ்டேட் அசம்பிளி டு எக்ஸ்பிரஸ் இட்ஸ் வியூ. இப்போ நான் சொன்னாங்களா கேரளான்னு பார்த்தோம்னா அது வந்து இவங்க ஒரு பில்லை வந்து இது பண்ணுவாங்க. அது வந்து ப்ரியா ரெக்கமெண்டேஷன் ஆஃப் பிரசிடென்ட்டோட ரெக்கமெண்டேஷன் இருக்கும். திரும்ப பிரசிடென்ட் வந்து ஸ்டேட்டோட கன்சர்னை வந்து கேட்கலாம். சரியா? ஆனால் வந்து அவங்க வந்து என்னென்னா ஒப்பீனியன் ஆஃப் தி ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் டஸ் நாட் பைண்ட் பிரசிடென்ட், ஹி மே அக்செப்ட் ஆர் ரிஜெக்ட். அவங்க வந்து கேட்பாங்க, ஆனால் வந்து முடிவு எடுக்கிறது வந்து இவங்க தான். சரியா? அது எப்படின்னா பிரசிடென்ட்டு வந்து இது 2 கண்டிஷன் இருக்குது. இந்த மேலே உள்ள ஒரு ஸ்டேட் ஆல்ட்ரேடோ பவுண்டரியோ ஏதாவது மாற்றணும் வைக்கணும்னா இந்த 2 கண்டிஷன் இருக்குது. பில் கேன் பி இன்ட்ரடியூஸ்ட் இந்த ப்ரியா ரெக்கமெண்டேஷன் வந்து பிரசிடென்ட் ரெக்கமெண்டேஷன்ஸில் ஒரு ப்ரியா இது வந்து இது பண்ணலாம். சரியா? பிரசிடென்ட் ஹேஸ் டு ரெஃபர் கன்சர்ன் ஸ்டேட் அசம்பிளி டு எக்ஸ்பிரஸ் வியூ. பிரசிடென்ட் வந்து அந்த ஸ்டேட்டோட அசம்பிளி இப்போ எந்த ஸ்டேட்டை மாற்றாங்களோ அவங்கள்ட்ட வந்து ஒரு வியூ கேட்கலாம். கேட்டுட்டு வந்து திரும்ப அது பேர் வியூவை கேட்டுட்டு அவங்க வந்து அந்த வியூவில் வந்து முடிவு அவங்களோட பிரசிடென்ட்டோட தனிப்பட்ட விருப்பம் தான். அவங்க வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணணும்னா அக்செப்ட் பண்ணலாம், ரிஜெக்ட் பண்ணலாம் பண்ணலாம். சரியா? யாரோடது? இந்த ஸ்டேட் அசம்பிளியோடது. சரியா? இப்போ இந்த பில்லை வந்து எப்படி பாஸ் பண்ணணும்னா ஒரு பில்லுனா யாராவது ஒரு ஆள் வந்து பாஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து என்னென்னா சட்டசபை திரும்ப லோக்சபா ராஜ்யசபாவில் வந்து பெரும்பான்மையோட வந்து சொல்லி கொண்டு போய் வந்து பிரசிடென்ட்டை போய் கையெழுத்து வாங்குவாங்க. திரும்ப அதை வந்து என்னென்னா இங்கே வந்து பில்லை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இதுதான் வந்து பில் பாசிங். ஓகேவா? திரும்ப இந்தியா வந்து இன்டெஸ்ட்ரக்டபிள் யூனியன் ஆஃப் டெஸ்ட்ரக்டபிள் ஸ்டேட். சரியா? டீஸ்ட்ரக்டபிள் ஸ்டேட். இந்தியா வந்து எப்படின்னா இன்டெஸ்ட்ரக்டபிள், அதாவது இந்தியா வந்து எக்காரணத்தை கொண்டு வந்து பிரிக்க முடியாது. ஆனால் வந்து ஸ்டேட்ஸை வந்து நம்ம மாற்றி வந்து அமைக்கலாம். ஒரு ஸ்டேட்டோட இன்னொரு ஸ்டேட்டை இணைக்கலாம், ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டை பிரிக்கலாம், இப்படி வந்து எல்லாமே பண்ணலாம். ஆனால் வந்து இந்தியா வந்து அப்படி பண்ண முடியாது. சரியா? இப்போ யூஎஸ்ஏ வந்து எப்படின்னா இன்டெஸ்ட்ரக்டபிள் யூனியன் ஆஃப் இன்டெஸ்ட்ரக்டபிள் ஸ்டேட். சரியா? அவங்க வந்து யூனியனையும் இன்டெஸ்ட்ரபிளாக இருப்பாங்க, ஸ்டேட்டையும் வந்து இன்டெஸ்ட்ரக்டபிளாக இருப்பாங்க. சரியா? திரும்ப அடுத்து வந்து என்னென்னா அடுத்து வந்து லாஸ் மேட் அண்டர் ஆர்டிகல் 2 and 3 டு ப்ரொவைட் ஃபார் தி அமெண்ட்மெண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த் ஷெட்யூல். சரியா? ஆர்டிகல் 4. அதாவது இந்த லாஸ் மேட் ஆஃப் 2 and 3னா இப்போ ஆர்டிகல் 2, 3 பற்றி பார்த்துக்கோமா. டு ப்ரொவைட் ஃபார் தி அமெண்ட்மெண்ட் ஆஃப் அண்டர் ஆர்டிகல் 4 ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த் ஷெட்யூல். சரியா? இப்போ அந்த லாஸ் வந்து ஆர்டிகல் 2லையும் 3லையும் வந்து மேட் பண்ணாங்கன்னா அது வந்து நம்ம அமெண்ட்மெண்ட் வந்து எழுதலாம்னா ஃபஸ்ட் ஷெட்யூல்லையும் ஃபோர்த் ஷெட்யூல்லையும் பண்ணணும். அதை பற்றி சொல்கிறது வந்து என்னென்னா ஆர்டிகல் 4 சொல்லுது. சரியா? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த் ஷெட்யூல் வந்து அவங்க வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணணும். சரியா? லாஸ் மேட் அண்டர் ஆர்டிகல் 2 and 3 நாட் பி கன்சிடர் அஸ் அமெண்ட்மெண்ட் மேட் அண்டர் ஆர்டிகல் 368. சரியா? ஆர்டிகல் 368க்கு பண்ண அமெண்ட்மெண்ட்டாக வந்து இந்த ஆர்டிகல் 2லையும் 3லையும் பண்ணோம்னா அது வந்து கன்சிடர் படாது. இப்போ அதாவது லாஸ் மேட் அண்டர் ஆர்டிகல் 2 and 2 ப்ரொவைட் அமெண்ட்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த் ஷெட்யூலில் தான் வந்து அது அமெண்ட்மெண்ட் பண்ணுவாங்க. தவிர இந்த ஆர்டிகல் 368 மூலமாக வந்து இது வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணப்படாது. சரியா? இது வந்து ஒரு சிம்பிள் மெஜாரிட்டியிலே வந்து இது பண்ணுவாங்க. இப்போ வந்து ஆர்டிகல் 368னா பில் இன்ட்ரோ வந்து மினிஸ்டர் தான் பண்ணுவார். சரியா? ஏதாவது ஒரு மினிஸ்டர் தான் பண்ணுவாங்க. இதில் வந்து என்னென்னா மோர் தென் 50% ஆஃப் ஓட்டு வந்து விழுந்திருக்கும். சரியா? 273 ஓட்டர்ஸ் வந்து இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். டோட்டல் மெம்பர்ஸ் ஆர் மோர் தென் 2/3 மெம்பர்ஸ் பிரசன்ட் ஓட். இஃப் நாட் பிரசன்ட் தென் த அதாவது எப்படின்னா 273 இப்போது நம்மளோட இது வந்து எதுனா 545, அதாவது இதுதான் வந்து நம்மளோட இந்த என்னது
பார்லிமெண்ட்டோட மெஜாரிட்டி சரியா, மெஜாரிட்டி ஸ்ட்ரென்த் வந்து இது சரியா. இதில் பாதி வந்துன்னா 273 ஓட்ஸ் வந்து விழுந்ததுன்னா ஒரு பில்லுக்கு வந்து அது வந்து ஆர்டிகல் 368 மூலமாக வந்து நம்ம வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் சரியா. அது வந்து மினிஸ்டர் தான் வந்து இன்க்ளூட் பண்ண முடியும். இப்போ அதாவது பிரசிடென்ட் ஓட்டில் வந்து இருக்கணும். இப்போ 545 ஆனால் 540 பிரசென்ட் ஆவாங்கன்னா ஆக மாட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அதில் இதில் எழுதியிருக்கேன் அப்படின்னா இப்போ ஒரு 450 பேர் பிரசென்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து 2/3 போட்டு +1 போட்டுக்கோங்க, ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இதை வந்து கட் பண்ணோம்னா நமக்கு 301 வந்திருக்கு சரி. அப்போ 450னா 300 ஒரு பேர் வந்து நம்ம வந்து பிரசிடென்ட் ஓட்டு பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க ஓகேவா. திரும்ப இதுக்கு வந்து ஜாயின்ட் சீட்டிங் வந்து அலோடு கிடையாது. திரும்ப வந்து சிம்பிளானா பில் பை அன் எம்பி வந்து எந்த எம்பினாலும் கொண்டு வரலாம். மோர் தென் 50% ஆஃப் தி எம்பிஸ் பிரசிடென்ட் ஓட், அதாவது 50% ஆஃப் எம்பி வந்து பிரசிடென்ட் ஓட் பண்ணணும் ஓகேவா. இது வந்து என்னென்னா இதில் வந்து ஜாயின்ட் சீட்டிங் வந்து அலோடு. இதான் சிம்பிளாகும் இதுக்குள்ள வித்தியாசம் சரியா. இதில் வந்து 2/3 பிரசிடென்ட் இருக்கவங்க 2/3 ஓட் பண்ணணும். இதில் வந்து 50% ஓட் பண்ணால் போதும், அவ்வளோதான் சரியா. பிரசிடென்ட் ஓட்டிங்கில் 50% பண்ணால் போதும் ஓகேவா. அவ்வளோதான், அதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. திரும்ப 1960 வந்து பெர்பானி யூனியன் பில் அப்படின்னு சொல்லி ஒரு பில் வந்துச்சு சரியா. இது வந்து என்னென்னா இதில் வந்து பிரசிடெண்ட்டு பார்லிமெண்ட், இது வந்து என்னென்னா பிரசிடென்ட் வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க சரியா. டஸ் இட் கவர் அண்டர் ஆர்டிகல் 3 அப்படின்னு சொன்னாங்க. டிமினிஷிங் ஏரியா given to other அக்கார்டிங் டு ஆர்டிகல் இந்த பெர்பால் யூனியனை பற்றி வந்து ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுங்க சரியா. இது பெர்பால் யூனியன் வந்து நம்ம இந்தியாவிலேருந்து ஒரு இடம். இது வந்து நம்ம வந்து ஈஸ்ட் பாகிஸ்தான், அப்போது ஈஸ்ட் பாகிஸ்தான், இப்போ வந்து பங்களாதேஷ் சரியா. அதுக்கு வந்து நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறோம் சரியா. அப்போது என்ன ஆகுதுன்னா இப்போ இந்த பிரசிடென்ட் பார்லிமெண்ட் வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க சரியா. பிரசிடென்ட்டுக்கு வந்து இதில் டவுட் ஆகி என்ன பண்ணுறாங்கன்னா இது வந்து ஆர்டிகல் 3 வந்து இது பண்ணுறதா, அந்த ஆர்டிகல் 3க்கு கீழே வருதா அப்படின்னு வந்து கேட்காரு சரியா. அப்போது வந்து என்ன சொல்லுதாங்கன்னா அப்படி டிமினிஷிங் ஏரியா வருதா அப்படின்னு வந்து நம்ம அதர் நேஷன் கொடுக்கமே அப்படின்னு வந்து கேட்காங்க சரியா. அதுக்கான பிரசிடென்ட் வந்து அவங்களுக்கு இருக்கிற அந்த ஆர்டிகல் 143 வந்து யூஸ் பண்ணுறாங்க சரியா. பிரசிடென்ட் டு கன்சல்ட் சுப்ரீம் கோர்ட் ரிகார்டிங் ரெஃபரிங் டு திஸ் சுப்ரீம் கோர்ட், இந்த இதை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ரெஃபர் பண்ணுறாங்க சரியா. இந்த பகுதி அவங்க இப்படி கொடுக்காங்களே, இது வந்து ஆர்டிகல் 3க்கு கீழே கொடுக்கும்னு சொல்கிறாங்களே, நம்ம வந்து இது வந்து இதில் வந்து இதாகுதா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேவா. அது இது வந்து சட்டத்துக்கு இடம் இருக்கா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரியா. அதனால சுப்ரீம் கோர்ட் வந்து அதில் வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க சரியா. சுப்ரீம் கோர்ட் சே இட் டஸ் நாட் கம் அண்டர் ஆர்டிகல் 3 அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க, இது வந்து ஆர்டிகல் 3க்கு கீழே வராது அப்படின்னு சொல்கிறாங்க, தீர்ப்பு கொடுக்குறாங்க. இட் ரெக்வஸ்ட் வந்து எப்படின்னா ஆர்டிகல் 368 மூலமாக வந்து இதை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணி தான் நீங்கள் வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. 2/3 மெஜாரிட்டி படி தான் அமெண்ட்மெண்ட் பண்ணி தான் வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து 9th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1960 மூலமாக வந்து பெர்பாரி யூனியன் வந்து ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு கொடுக்குறாங்க சரியா. இப்போ இந்த ஈஸ்ட் பாகிஸ்தான் வந்து நம்ம பங்களாதேஷ்னு எப்போ பேர் மாற்றுறாங்கன்னா 1971, அது இந்தியா தான் மாற்றி விட்டுச்சு சரியா. ஈஸ்ட் பாகிஸ்தான் இந்த பேர் வந்து பங்களாதேஷ்னு 1971 மாற்றினாங்க. இப்போ இது வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க வந்து பிரசிடென்ட் கேட்காங்க பிரசிடென்ட்டுக்கான ஆர்டிகல் 143 வந்து என்னென்னா பிரசிடென்ட்டுக்கு வந்து இந்த சட்ட ஏற்று வந்து அவங்ககிட்ட தான் வந்து சைன் போர்டுக்கு வந்து போகும் சரியா. அவங்க இந்த சட்ட ஏற்று அவங்க படித்து பார்த்துட்டு இதில் அவங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இவங்க ஏற்றுக்கு கரெக்டு தானே அப்படின்னு சொல்லி வந்து சுப்ரீம் கோர்ட்டை வந்து பிரசிடென்ட் கேட்கலாம். அதுக்கு அந்த பவர் வந்து கான்ஸ்டியூஷனில் வந்து கொடுத்துருக்காங்க சரியா. அப்படி கேட்கும்போது தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இது வந்து நம்ம இப்படி சாதாரணமாக கொடுக்க முடியாது, இதுக்கு வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி இருந்தால் தான் ஒரு பகுதியை, இந்திய பகுதியை வந்து வேறு ஒரு நாட்டுக்கு கொடுக்கணும்னா அங்கே வந்து 2/3 எல்லா எம்பிஸோட சப்போர்ட் இருந்தால் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஆர்டிகல் 368 வந்து யூஸ் பண்ணுறாங்க சரியா. யூஸ் பண்ணி தான் பெர்பாரி யூனியன் வந்து பங்களாதேஷ்க்கு வந்து கொடுக்கப்படும் சரியா. திரும்ப அடுத்து வந்து என்னென்னா இப்போ அதுக்கடுத்து வந்து 1969 வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து பார்டர் டிஸ்பியூட்ஸை வந்து செட்டில் ஆஃப் பார்டர் டிஸ்பியூட், அதாவது பார்டர் டிஸ்பியூட்ஸ்னால் என்ன சொல்லலாம், இந்த எல்லையோட பிரச்சனைகள்னு சொல்லுவாங்களா, அதுக்கு வந்து இந்த ஆர்டிகல் 368 வந்து தேவையில்லை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரியா. ஜஸ்ட் பை எக்ஸிக்யூட்டிவ் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிட்டு நீங்கள் இதை வந்து பில் பண்ணுங்க. இது வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா தஸ் இட் ஆல் அண்டர் ஆர்டிகல் 368 சரியா. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 100th CA படி வந்து அசாம், மேகாலயா, திரிபுரா, வெஸ்ட் பெங்கால் வந்து ஷேர் வித் பங்களாதேஷ் சில பகுதிகளை வந்து ஷேர் பண்ணுவாங்க சரியா. அந்த அசாம், மேகாலயா, திரிபுரா, வெஸ்ட் பெங்கால் வந்து சில பகுதிகளை வந்து பங்களாதேஷோட ஷேர் பண்ணுவாங்க. அவங்க வந்து நம்மளுக்கு சில பகுதிகளை கொடுப்பாங்க சரியா. இது வந்து எப்படின்னா ஆர்டிகல் 368 படி தான் வந்து பண்ணாங்க சரியா. பார்டர் டிஸ்பியூட் பண்ணுறதுக்கு வந்து சும்மா சாதாரண ரெசல்யூஷன் போதும். ஆனால் ஒரு பகுதியை தூக்கி கொடுக்கணும்னா வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து 100, அதாவது ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வேணும் ஆர்டிகல் 368 படி சரியா. சும்மா பார்டர் டிஸ்பியூட்ஸ்னால் இந்த எல்லை பிரச்சனைகள் தீர்க்கிறதுக்குன்னா நம்ம வந்து தனியாக வந்து அமெண்ட்மெண்ட் கிரியேட் பண்ணுவோம். நம்ம ஒரு பகுதியை வாங்கினோம்னா நம்ம வந்து அதுக்கு தனி அமெண்ட்மெண்ட் தேவையில்லை. ஆனால் நம்ம ஒரு பகுதியை கொடுத்தோம்னா அதுக்கு தனி அமெண்ட்மெண்ட் தேவை. அது மூலமாக தான் சொல்ல வராங்க சரி. இந்த இதை வந்து உங்களுக்கு புரியலாம் அதை விட்டுருங்க. ஒரு பகுதியை வேணும்னா
நம்ம வந்து ஒரு பகுதியை நம்ம கொடுக்கோம்னா ஆர்டிகல் 368 படி வந்து நம்ம அமெண்ட்மெண்ட் பண்ணி 2/3 மெஜாரிட்டி அப்ரூவ் பண்ணி தான் வந்து கொடுக்கணும். ஒரு பகுதியை நம்ம வாங்கினோம்னா சும்மா ஒரு சின்ன ரெசல்யூஷன் போதும், பாஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த பகுதியை வாங்கிக்கலாம். சரியா? அவ்வளோ. இப்போ பவுண்டரி லைன்ஸ் பார்த்தோம்னா ரேட்க்ளிஃப் அவார்டு அலைன் அப்படின்னு சொல்லி வந்து திரும்ப 1947, திரும்ப பேக் அவார்டு அப்படின்னு சொல்லி வந்து 1950, திரும்ப நேரு நூன் அக்ரிமெண்ட் வந்து 1958, திரும்ப ட்ரீட்டி நாட் ரேட்டிஃபைட் அப்படின்னா 1974, திரும்ப 2011 அக்ரிமெண்ட்னு பார்த்தோம்னா 100th CMA அந்த இது வந்து 2011 அக்ரிமெண்ட் போட்டாங்க. 2015 வந்து 100th CA அமெண்ட்மெண்ட், அதாவது 100th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2015 படி வந்து நம்ம வந்து 111 பகுதியை வந்து அவங்களுக்கு கொடுத்தோம். அவங்கள்ட்ட வந்து நம்மகிட்ட 52 பகுதியை வந்து வாங்கிக்கிட்டோம். சரி, இது வந்து மியூச்சுவலாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டோம். ஆனால் நம்மகிட்ட வந்து கொடுத்ததுனால வந்து நம்ம அமெண்ட்மெண்ட் போட்டு இது பண்ணிட்டோம். சரி, இது புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அந்த பங்களாதேஷ்ட கொடுத்தோம்னா சொன்னோம்ல, இந்தியாவிலேருந்து 111 அந்த மேகாலயா, அசாம், வெஸ்ட் பெங்கால்லேருந்து கொடுத்தாங்கன்றனால அது வந்து இந்த இதுதான். இந்தியாவிலேருந்து 111 பகுதியை வந்து கொடுத்தோம். அவங்கள்ட்ட வந்து நம்ம 52 பகுதியை வந்து வாங்கிக்கிட்டோம். சரியா? பகுதியை வந்து வாங்கிக்கிட்டோம். இப்போ வந்து என்னென்னா இந்த ஸ்டேட்ஸ் எப்படி உருவானது, நம்ம இந்தியாவுக்கு எப்படி ஷேப் கிடச்சிது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். சரியா? இப்போ 1947 ஆகஸ்ட் 15 வந்து என்னென்னா ஜூன் 3 பிளான் ஆர் மவுண்ட் பேட்டன் பிளான் சொல்லி வந்து ஒரு பிளான் வந்து மவுண்ட் பேட்டன் வந்து கொண்டு வந்தார். சரியா? இதில் வந்து இந்தியாவுக்கு வந்து எத்தனை, இந்தியா வந்து 552 பிரின்சிபல் ஸ்டேட்ஸோட அப்போது இந்தியா இருந்துச்சு. சரியா? பாகிஸ்தானில் வந்து 14 பிரின்சிபல் ஸ்டேட்ஸ் இருந்துச்சு. இதில் வந்து 549 பேர் வந்து நாங்கள் இந்தியாவோட தான் சேர்றோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. சரியா? அதுக்கு வந்து மெயின் ரீசன் ஏன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர் வந்து எல்லா பிரின்சிபல் ஸ்டேட்ஸோடையும் பேசுவார், பேசி நம்ம ஒன்றா வந்து ஆகலாம் அப்படின்னு சொல்லி வந்து எல்லாத்தையுமே சொல்லி நம்மளுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் மியூச்சுவலாக பேசி கொண்டு வந்துடுவார். சரியா? இது வந்து மொத்தம் 549 பேர் நாங்கள் இந்தியா கூட சேர்ந்துக்கிறோம்னு சொல்கிறாங்க. சரியா? இதில் வந்து எத்தனைனா மிச்சம் எத்தனை பேர் இருக்காங்க, ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஜுனாகாத், திரும்ப ஹைதராபாத், இந்த 3 பேர் வந்து என்னென்னா யார் கூடயுமே நாங்கள் சேரலை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஜம்மு காஷ்மீர், ஜுகநாத், திரும்ப ஹைதராபாத், இந்த 3 ஸ்டேட் வந்து நாங்கள் யார் கூடயுமே சேரலை அப்படிங்கிற மீனிங்கில் சொல்லுவாங்க. அதில் வந்து என்னென்னா இந்த இப்போ வந்து என்னென்னா ஜம்மு காஷ்மீரில் வந்து யார் இருந்தாலும் ராஜா ஹரிசிங்னு ஒருத்தர் வந்து இருந்தார். சரியா? இப்போ ஷேக் அப்துல்லான்னு ஒருத்தர் இருந்தார். இந்த ஷேக் அப்துல்லாவுக்கும் ஹரிசிங் தான் வந்து என்னென்னா வந்து பிரச்சனை. ஓகேவா? இதில் வந்து ராஜா ஹரிசிங் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் வந்து ஜம்மு காஷ்மீர் வந்து இந்தியா கூட சேராது, நாங்கள் வந்து சுயமாக இருக்க போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ஆனால் வந்து என்ன ஆகும்னா ராஜா ஹரிசிங்கும் ஷேக் அப்துல்லாவுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். இதில் வந்து 1947 வந்து அக்டோபரில் வந்து இந்த பக்டன் ட்ரைபல் பீப்புளை வச்சு ஜின்னா வந்து சொன்னதுனால வந்து காஷ்மீர் மீது வந்து படையெடுக்க சொல்லுவாங்க. சரி, ஜின்னா சொன்னதுனால இந்த பக்டன் ட்ரைபல் பீப்புள் வந்து காஷ்மீர் மீது வந்து படையெடுப்பாங்க. யார்? இந்த ஜின்னா சொன்னதுனால 1947 அக்டோபரில் வந்து பக்டன் ட்ரைபல் பீப்புள் வந்து இந்தியா மேலே படையெடுப்பாங்க. படையெடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பகுதி, அதாவது இந்த ஒரு பகுதியை வந்து இந்தியாவில் வந்து பிரிச்சுடுவாங்க. சரியா? ஹரிசிங்க்கு வந்து அப்போது என்ன பண்ணனே தெரியல. இவர் வந்து ஆர்மி அனுப்பி பார்ப்பாரு, எதுவுமே வந்து அவருக்கு கை கொடுக்காது. அவர் வேறு வழி இல்லாமல் இந்தியாட்ட வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்தியா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் எங்கள் கூட இந்தியா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீ எங்கள் கூட இணைஞ்சிரு, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் பகுதிக்கு உட்பட்ட பகுதிக்கு தான் நாங்கள் ஹெல்ப் பண்ண முடியும், நீங்கள் வந்து எங்கள் கூட இணையலை அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் இணையலாம்னு சொல்லுவாங்க. சரியா? அக்டோபர் 26 இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்சஷன் அப்படிங்கிற வந்து 1947 வந்து இந்தியா ராணுவம் வந்து ஜம்மு காஷ்மீர் வந்து சென்றது. சரியா? அங்கே போயிட்டு வந்து என்னென்னா 3ல் ஒரு பகுதியை தவிர மிச்ச எல்லா பகுதியும் வந்து நம்ம வந்து ஆக்கிரமிப்பை வந்து தடுத்து நிறுத்திட்டோம். சரியா? அந்த ஒரு பகுதியை கைப்பற்றின பகுதியை தவிர மற்ற எல்லா பகுதியுமே நம்ம வந்து ஆக்கிரமிப்பை தடுத்து நிறுத்தி என்னென்னா 2/3 பங்கு இந்தியாவுக்கு வந்தது. சரியா? இந்தியாவோட சேர்ந்துச்சு அந்த பகுதியில், காஷ்மீரில். அந்த ஒரு பங்கு தான் வந்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்னு சொல்லி நம்ம இன்றைக்குமே வந்து சொல்கிறோம். சரியா? அதுதான் இப்படி தான் வந்து நம்ம இந்தியாவோட வந்து பாகிஸ்தான் இணைஞ்சிருக்காது. என்னென்னா ஹரிசிங்கும் ஷேக் அப்துல்லா இவங்க 2 பேருக்கும் பிரச்சனை இருக்குது. இதில் இப்படி பிரச்சனை இருக்கும்போது வந்து இந்த ஷேக் அப்துல்லாவுக்கு ஆதரவாக வந்து என்னென்னா இந்த ஜின்னா சொன்னான்னு சொல்லி வந்து புக்டான் ட்ரைப் அப்படிங்கிற பீப்புள்ஸ் வந்து நம்ம இந்தியா மேலே வந்து என்னென்னா படையெடுத்து வராங்க. அவங்க படையெடுத்து வந்து ஒரு பகுதி காஷ்மீரை வந்து கைப்பற்றிட்டாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த ஹரிசிங்க்கு வர வழி இல்லாமல் இந்தியாவோட ஹெல்ப் கேட்காரு. இந்தியா வந்து சொல்கிறாங்க, நீங்கள் எங்களோட பகுதியாக இருந்தால் தான் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், சும்மா எங்களோட ராணுவத்தை வந்து அங்கே அனுப்பினோம்னா நம்ம இந்தியா மேலே போர் திரும்பிடும் அப்படின்னு வந்து சொல்லுவார். அதனால ஹரிசிங் என்ன சொல்லுவார், நான் வந்து இந்தியாவோட இணைச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அதாவது இந்தியாவோட இணைக்கிறதுக்கு நிபந்தனை கேட்பாங்க. ஆனால் ஹரிசிங் சொல்லுவார், சரி நான் இந்தியாவோட இணைச்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே 2 பேரும் சேர்ந்து ஹரிசிங்க்கும் இந்தியாவுக்கும் வந்து என்னென்னா இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்சஷன் மூலமாக வந்து நம்ம வந்து பகுதியை வந்து இணைச்சிட்டோம். சரியா? நம்ம காஷ்மீர் வந்து நம்ம கூட வந்துச்சு. இப்போ வந்து நம்ம இந்தியா பகுதியை ராணுவ வீரர்கள் அங்கே அனுப்பி ஆல்ரெடி ஒரு பங்கு காரணம் மிச்சம் 2 பங்கை வந்து நம்ம சேவ் பண்ணிவிட்டு அந்த 2 பங்கையும் நம்ம இந்தியாவோட வந்து இணைச்சிட்டோம். ஓகேவா? இதுதான் வந்து இணைஞ்ச வரலாறு. திரும்ப எடுத்து ஜுனகாத் வந்து எப்படி இருந்துச்சுன்னா முகமது மஹபத் கஞ்சி அப்படிங்கிற முகமது கஞ்சி அப்படிங்கிறது வந்து தேர்ட் அப்படிங்கிறது வந்து இந்துக்கள் பெரும்பான்மை இந்த ஜுகநாத் பகுதியில் வந்து இந்துக்கள் தான் பெரும்பான்மையாக இருந்தாங்க. ஆனால் இந்த முகமது மஹபத் கஞ்சி அப்படிங்கிற அவர் வந்து என்னென்னா பாகிஸ்தானோட வந்து சேர வந்து ஆர்வம் வந்து காட்டினார். சரியா? மக்கள் இந்தியாவுடன் சேர வந்து விரும்பினாங்க. அதனால் வந்து இந்த 1948
பிப்ரவரி 20 வந்து பெலிப்சைட் அப்படிங்கிற வந்து பொது வாக்கெடுப்பு வந்து நடந்துச்சு சரியா. 1948 பிப்ரவரி 20 வந்து பெலிப்சைட்டுங்கிற பொது கருத்து வாக்கெடுப்பு நடந்தது. இதில் வந்து நம்ம இந்தியா வந்து இந்தியா மக்கள்லாம் வந்து இங்கே வரணும்னு சொன்னதுனால வந்து இந்த ஜுனாகத் பகுதி வந்து நம்ம இந்தியாவோட அழைக்கப்படுது சரியா. இப்போ இது எப்படின்னா இந்த முகமது மஹபத் கஞ்சிக்கு எதிராக வந்து மக்கள்லாம் வந்து இங்கே வந்து இந்துக்கள் வந்து அதிகமாக இருந்தாங்க அந்த இடத்துல. ஆனால் இந்த இவர் வந்து முஸ்லீம்னால நம்ம பாகிஸ்தானோட சேரணும்னு நினச்சாரு. ஆனால் மக்கள் வந்து இந்தியாவோட சேரணும்னு நினச்சாங்க. 1948 பிப்ரவரியில் வந்து இந்த பொது வாக்கெடுப்பு நடத்தி இங்கே நடத்தி சேர்த்துறாங்க. ஓகேவா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திரும்ப அடுத்து வந்து ஹைதராபாத். ஹைதராபாத்தில் வந்து ஹைதராபாத் நிஜாம் இருக்காங்களா, அதில் வந்து அசப் ஷா 7th இவர் வந்து இந்தியாவோட சேரவில்லை, பாகிஸ்தானோட விரும்பவில்லை சரியா. இதில் வந்து என்னென்னா ராஸ்லியார் அப்படிங்கிற இராணுவ படம் வந்து இருந்துச்சு. திரும்ப 1948 செப்டம்பர் 13 to 17 வந்து போலிஷ் ஆக்ஷன் ஆப்ரேஷன் போலோ மூலமாக வந்து இவங்களோட இராணுவப்படை தான் வந்து அதாவது இவங்களோட இராணுவப்படை வந்து ராஸ்லீலா இராணுவப்படை. திரும்ப 1948 வந்து செப்டம்பர் 13 to 17 வந்து போலிஷ் ஆக்ஷன் மூலமாக வந்து ஆப்ரேஷன் போலோ நடத்தி வந்து ஹைதராபாத் வந்து நம்மளோட வந்து பட்டேல் வந்து இணைச்சிருவார். நம்ம வந்து வெளிநாடு போயிடுவார். பட்டேல் கையில் வந்து அவர் தானே வைஸ் பிரைம் மினிஸ்டர் வந்தார். அவர் கையில் பவர் இருந்ததுனால அவர் வந்து டேரெக்டாக இவர் வந்து என்னென்னா அந்த அசப் ஷா 7th வந்து இவர் ஃபஸ்ட்டு சேரவில்லைன்னு சொன்னாலும் திரும்ப இடையில வந்து பாகிஸ்தானோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்தார். அவங்க வந்து நினச்சாங்கன்னா இப்போ இந்தியா வந்து இப்படி இருக்குது, இங்கேயும் ஈஸ்ட் பாகிஸ்தான் இருக்குது, இங்கே வெஸ்ட் பாகிஸ்தான் இருக்குது, இங்கே வந்து இங்கேயும் ஒரு பாகிஸ்தான் பகுதி இருந்ததுன்னா நம்ம இந்தியாவோட சென்ட்ரல் இந்தியாவுக்கு ரொம்ப ஆபத்தாக இருக்கும்ன்ட்டு இவங்க வந்து என்ன பண்ணாங்க, இதுக்கு வந்து டேரெக்டாக நம்ம போலீஸ் ஆக்ஷன் பண்ணி அந்த நிசாமை போட்டு தள்ளிட்டு நம்ம அந்த நிசாம் அரசரை போட்டு தள்ளி நம்மளுக்கு வந்து பதவியை வந்து கொடுத்துட்டாங்க சரியா. அவ்வளோதான். இப்படி தான் வந்து நம்ம அந்த 3 பகுதியை வந்து நம்ம இந்தியாவோட இணைச்சோம். ஓகேவா.